சிவகுமார் வணக்கம். வணக்கங்கய்யா. பிரம்மா கற்பனை பண்ணுது, அதுல நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க இருக்கிற இந்த உலகத்துல ஒரு சூரியன் இருக்குது. அந்த சூரியனை நீங்க பாக்குறீங்க மாதிரி உங்களுக்கு ஒரு பாவம் இருக்கு. நீ எப்படி பாக்குறேன்னு உன்னை கேள்வி கேட்டா அந்த அறிவு என்ன சொல்றதுன்னா, நான் அறிவு மூலியமா தான் பாக்குறேன்னு இப்ப சொல்றோம். அறிவு இருக்கும் தானே சூரியன் இருக்கிறது தெரியுது. ஆமாங்க. அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த கனவுல இருக்கிற சிவகுமாருக்கு சூரியனை நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த நான் எதுன்னா அந்த இருப்புணர்வு. நான் இருக்கிறேங்கிற உணர்வே இல்லாம இருந்தா சூரியன் இருக்கிறது எப்படி தெரியும்? ஒரு பிணத்துக்கு அது தெரியாது இல்லையா? ஆமா ஆமா ஆமாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த அறிவு பிடிச்சு இந்த இப்ப இங்க அதுவே கற்பனைகள் இந்த சிவகுமார பண்ணியிருந்தால அந்த இருக்கிறேன்னு இருக்கிறதுல அதுதான் இருக்குது இல்லீங்களா? இந்த சிவகுமார் இல்ல, அந்த இருக்கிறேன்னு இருக்கிறதா அதுதான். அது இருக்கிறேன்னு ஆதியில பிரம்மத்துக்கு அசைவு ஏற்படும் போது தான் இருக்கிறதா உணருது. அதுதானே நம்ம சொல்றோம். சிருஷ்டி கிரமத்துல நம்ம பேசும்போது நல்லா தூங்கும் போது தூக்கம் சொல்றதுனால அது மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அது வேற வழி இல்லை, அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். நல்லா தூங்கும் போது நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கா? இல்லைங்க. அதான் பிரம்ம நிலைன்னு ஒரு பேச்சுக்கே அதை வச்சுக்கணும், பிரம்ம நிலை. இப்ப அந்த தூங்கும் போது அங்க என்ன தெரியுதுன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அந்த ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்குள்ள இருந்துதான் எல்லாமே தோன்றுச்சு. கடலை மேலோட்டமா பார்த்தா ஏதாவது தெரியுதா? இல்லைங்க. சிற்பி, முத்து, சங்கு, மீன் எல்லாம் தெரியுதா வெளியில? மேல சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது எல்லாம் என்ன இருக்குது உள்ள? எல்லாம் அடங்கி இருக்குது. எப்ப வேணாலும் அது வெளிப்படும் இல்லையா? அப்ப அது மாதிரி இந்த பிரம்மத்துல எல்லாம் இருக்கு. சூன்யம் சொல்றான், சூன்யம் இல்ல, எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சின்னதா ஒரு அசைவு, ஒரு உணர்வு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பதானே நான் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்க. நான் இருக்கிறதானா இந்த நானை விட்டுட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணது இல்ல ஒண்ணு. வெரி குட். அப்ப அந்த கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் மின்னல் மாதிரி என்ன பண்ணுது, இந்த உடம்பு அசைக்குது. ஆமாங்க. உடனே பாருங்க அந்த கான்சியஸ்ல இருந்து பாடி கான்சியஸ்க்கு போகுது. இந்த கான்சியஸ் உடல் விழிப்புக்கு போகுது. அப்படிங்கிறது போகுது. போய் அதுக்கப்புறம் அந்த அப்புறம் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நான் இன்னாரா இருக்கிறேன்னு வந்துருது வெளியில. நான் சிவகுமாரா இருக்கேன்னு அது வெளிப்படுது. ஆமாங்க. அப்ப பிரம்மன் தான் அசையும் பொழுது உணர்வாகவும், அசைஞ்சு இந்த உடம்ப பற்றி பிடிச்சு இந்த உடல் வழியா விழிப்பு நடக்கும் போது ஒரு ஜீவனாகவும் தெரியும். அப்ப அந்த பிரம்மத்துல இப்படித்தானே படைப்பு நிகழுது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்லாம இருந்து ஒரு அசைவு ஏற்பட்டு அதுல அப்புறம் அறிவு உண்டாகி அந்த அறிவுல தானே அது கற்பனை பண்ணுது. இப்ப நீங்க உடம்ப பற்றி பிடிக்கிறதுனால அந்த அசைவுல இருந்து வரும்போது சிவகுமார் வந்துடுறாரு. இப்ப பிரம்மத்துல என்ன நடக்குது தெரியுமா? இது உங்க தூக்கத்தை வச்சு பேசும்போது இப்ப நம்ம பேசுறது அப்படிதானே டெய்லி நீங்க எந்திரிக்கிறீங்க. ஆமாங்க. ஆனா பிரம்மத்தை வச்சு பேசும்போது எப்படி தெரியுமா? அதே மாதிரி ஒண்ணும் இல்லாம இருக்கு, ஒரு சின்ன அசைவு நடக்குது. அந்த அசைவுல நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு வருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நமக்கு அதே வருது, பிரம்மத்துக்கும் அதே தான் வருது. ஆனா நம்ம அதுக்கப்புறம் உடலை பற்றி பிடிக்கிறோம். பிரம்ம என்ன பற்றி பிடிச்சிருக்கோம்? அது உலகத்தை பற்றி பிடிச்சிக்கும். உலகத்தை பற்றி பிடிக்கல. அங்க நான் இன்னாரா இருக்கிறதே ஈஸ்வரனா இருக்கு. தன்னுடைய இருப்புல அதுக்கு ஒரு அகங்காரம் வருது. அந்த அகங்காரி தான் ஈஸ்வரன். நமக்கு வந்தா சிவகுமார். அங்க அதுக்கு பேரு, அந்த இடத்துல அதுக்கு பேரு ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் பஞ்சபூத தத்துவத்தெல்லாம் கற்பனை பண்ணி அந்த கற்பனைக்குள்ள திட சங்கல்பம் பண்ணி பாருங்க. திட சங்கல்பம் பண்ணாலும் அது கற்பனை தான் இன்னமும். அதை ஊடுருவி நிக்கும் போது கனவு மாதிரி நம்ம எப்படி கனவு கண்டா ஒரு காட்சி தெரியுது, அதுக்கு இந்த உலகம் தெரியுது. அந்த உலகத்துலதான் இப்ப நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த 2 பேத்துக்குள்ளயும் இந்த 2 பேத்துக்கு உலகம் தெரியறதே அந்த இருப்பு இருக்கனாலதான். இந்த 2 பேருக்குமே இருப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் இருக்கிறேன்னு. அது தனியா இல்ல, அந்த ஆதியில அது அசையும் போது ஒரு உணர்வு இருந்தது இல்ல, அதே அந்த ஒரே உணர்வுடைய கண்டினியூட்டி தான் இது. சிவகுமார கற்பனை பண்ணாலுமே அந்த இதோட இருப்பு அதுல இருக்குது. அது எப்படின்னா இப்ப சிவகுமார மட்டும் வச்சுக்கோ. அப்ப சிவகுமாருடைய கனவுல இருக்கிற சிவகுமாருக்கு இருப்புணர்வு எங்க இருந்து வந்திருக்கும்? இந்த சிவகுமாரோட அங்க வரும். ஆமா ஆமா ஆமாங்க. அப்ப அவருக்கு தனியா ஒரு இருப்புணர்வு, இவருக்கு தனியா ஒரு உணர்வு இருக்குமா? இல்லையே. இல்லைங்க. இவருடைய உணர்வு தான் அந்த நபருக்கு அங்க இருக்கு. அப்ப இது எப்படி ஒத்துக்க முடியுதோ அதே மாதிரிதான் பிரம்மத்துடைய உணர்வு தான் நமக்கெல்லாம் இருப்புணர்வா இருக்கு. கரெக்ட். ஏன்னா அது நினைக்கிறதுனாலதான் இங்க இது இருக்குது. இப்ப இங்க இருக்கிறத நினைக்கிறதுனால அந்த கனவுல இருக்கிற ஒருத்தர் இருக்கிறான் அப்படி. இப்ப இது புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க. சிஸ்டர் எழுதுன அந்த விஷயத்த சொல்றேன்.
கனவு கண்டு கொண்டிருக்கும் ஒருவன் இனி ஒருவன் கனவுக்கு பாத்திரமாய் இருக்கும் பொழுது வெடித்து கொண்டால் எப்படி இருக்கும்? அந்த கனவும் இருக்காது, அந்த உலகமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது தானே? ஆமா ஆமாங்க. அப்படிதாண்டா ஞானம் இருக்குன்னு எழுதுறாங்க. அதுவே போதும். எப்படி எப்படி அழகா சொல்லிருக்கா பாருங்க. வச்சு கனவு இருக்கிற அந்த பிரம்ம டக்குன்னு ஒழிச்சிருச்சுன்னா இந்த சிவகுமார் இல்ல, அந்த கேரக்டர் இல்ல. வெரி குட். கனவு கண்டு கொண்டு இருக்கும் ஒருவன் தான் அந்த ஈஸ்வரன். அப்ப இந்த உடம்பு கடவுள் எதுவுமே இல்லாம போயிருங்கிற மாதிரி தானே இருக்குது. எதுவுமே இல்லையே, இருந்தா தானே இல்லாம போறதுக்கு. இல்லவே இல்ல, இருப்பதான மாயை. அது கனவு கலைஞ்சதையுமே இந்த உடம்பு சிவகுமாருங்கிற அந்த ஸ்தூல தேகம் எல்லாமே பஸ்பமாயிருமே. ஆமா, இருக்காது. அதான் மகா பிரளயம். காக்கபுஜன்ற கதையில படிக்கிறப்ப இந்த உலகம் அழிஞ்சு அழிஞ்சு தோன்றுச்சுங்களான்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் அர்த்தம். உலகமே இல்லையே, எங்க போய் அழியுறது அப்புறம் தோற்றுறது. இப்ப நீங்க டக்குன்னு விழிச்சவன இப்ப நீங்க இத பிரம்மத்துக்கு ஒப்பிட்டு பாக்குற மாதிரி இப்ப நான் தேகம்னு நீங்க சிவகுமார்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த சிவகுமார் ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு. அந்த கனவுல அவன் ஒரு கனவு கண்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம், உள்ள இருக்க சிவகுமார். அப்ப டக்குன்னு இந்த சிவகுமார் முடிச்சுக்கிட்டு அந்த சிவகுமாருடைய உலகம் அந்த ஆளு என்ன ஆவாரு? அப்படியே காணாம போயிடுறது. மொத்தம் அதான் இப்ப நம்ம கனவுல தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய உலகத்தை இது பண்ணி ஒரு லைஃபே நடக்குது. டக்குன்னு இப்ப இந்த சிவகுமார் முடிச்சுக்கிட்டானா அந்த கனவுல இருக்கிறவன் எல்லாம் அந்த மொத்த ஜெகமே காலி ஆகி போயிடுது. கரெக்ட். அப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது வெறும் இவன் மாத்திரமா இருப்பான். அதாவது உலகம் எல்லாம் இல்லாம வெறும் இவன் இருக்கிறாங்கிறது மட்டும்தானே இருக்குவாங்க. இப்ப அதாவது இப்போ பகவானுக்கு இந்த மாதிரி ஞான நிலைய அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகமே இல்ல. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம கற்பனையில தான் பகவான் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க இல்லீங்களா? அதனாலதான் நான் சொன்னேன், நீ தேடுறவன் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அங்க யாருமே இல்ல, அது சொல்லி முடிஞ்சது. இப்ப நம்ம இதுலதான் அவருமே இல்ல. இல்ல பார்த்தா அவரு நீங்க வேற அவரு வேற இல்ல. ஆமா 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 ஆமா, கரெக்டுங்க. இந்த அறிவுல தோன்றதா அப்புறம் இந்த அறிவா தான் இருக்க முடியும். இது பெரிய ஒரு மேஜிக் தானுங்க அது. ஒண்ணுமே. ஆனா இது இவ்வளவு மாயை வச்சிருக்கிறது அதுக்குண்டான பெனிஃபிட் இருக்குது. இத்தனை மாயை வச்சு இத்தனை சிக்கலை கொடுக்கறது கூட அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வித்தை இருக்குது இல்லைங்க? பார்த்தா சர்வசாதாரண மாயைங்கிறான், அந்த மாயைக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு விடுதலை, மொத்தையுமே காலி பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க? இப்ப ஒரு ஆளையே காலி பண்ணுதுன்னா இப்ப கடவுள் இருக்கிறவன் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறான், வெடிஞ்சா அவனே காலி, முடிஞ்சு போச்சு, அவனே இல்ல, பிரச்சனையும் இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். அத ஒரு கணம் நம்ம சுவைக்க முடியுது இல்லைங்க? அந்த கனவுக்குள் இருக்கிற ஒரு நபரா, அந்த கனவு காண்பவனா, கனவுக்குள்ள இருக்கிறவனா கற்பனை பண்ணி நம்ம அதுல இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி அது கனவுல இருக்கிறவனுக்கும் இப்ப பேசுறவனுக்கும் உருவ ஒற்றுமை தான் ஒண்ணு, உணர்வு அடிப்படையில வேற தானே. இப்ப கனவுல நெருப்புல சுட்டோம்னா இங்க இந்த உடம்புல இங்க காய வந்துருதா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் என்ன? அப்ப உணர்வு அடிப்படையில உருவத்தினால ரெண்டு உடம்பும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு மேல கனவுல வேற ஒரு உடம்பு கிடைச்சு நான் அதுதான் அதை நம்பி அங்க சுட்டாலும் அது சுடதானே செய்யும். ஆமாங்க, கனவுல இருக்கிறவனுக்கு சுடும், அந்த கற்பனைக்கு சுடும். ஆமா, திடீர்னு நமக்கு இந்த உடம்ப பத்தி இதுதான் நானுங்கிற மாதிரி கற்பனை கனவுல வராம வேற ஏதோ ஒரு மிருகமாவோ இல்ல வேற ஒரு உருவத்துல இதுதான் நான் நம்ம நம்புறோம்னு வச்சுக்கலாம் அந்த கனவுல. அப்ப அந்த தேகத்தை சுட்டாலும் நமக்கு வலிக்கும். அப்ப நான் தான் இந்த உடம்புல எல்லாம் இருக்கிறேன், எனக்கே அந்த அப்ப உருவத்துல எப்படி இருந்தாலும் சரி, உணர்வு அடிப்படையில இந்த ஒரே உணர்வு தானே. எதுக்கு நானுங்கிற முக்கியத்துவம் கவனத்தை கொடுத்துட்டோமோ அதுக்கு வலிக்கும். அப்ப அதுதான் திட சங்கல்பம். அந்த குறிப்பிட்ட இதுல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாவத்தை கொடுத்துட்டோம்னா அந்த கதாபாத்திரத்துக்கு வலி ஏற்படும். அப்ப பாத்தீங்களா, அப்ப நம்ம கவனம் எங்க குறியுதோ அங்க மாட்டிக்கிறோம். ஏனுங்க, இப்ப வந்து நான் அதே பிரகாரம் இப்ப நம்ம கண்ணை மூடி இப்ப நம்ம கனவு வேற, கனவுல வந்து முழுமையாவே அதுக்கு அந்த கனவு கதாபாத்திரமாவே மாறிக்குது. இப்ப நம்ம சும்மா ஒரு சங்கல்பம் பண்றோம் வைங்க, முழிச்சுட்டு இருக்கே சங்கல்பம் பண்றோம் தூங்காம. நம்ம ஒரு கற்பனை பண்ணி ஒரு பக்கம் போற மாதிரி அடி வாங்குற மாதிரி இது பண்ணும் பொழுது அந்த கற்பனை பண்றவனுக்கு வலிக்கிறது இல்லைங்களா? ஏன் அதுக்கு வலிக்க மாட்டேங்குதுன்னா அந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு உணர்வை நீங்க கொடுக்க மாட்டீங்க. அந்த கற்பனை கதாபாத்திரமா இருக்கிறது யாரு? நம்மதான். இந்த அறிவு தான் அந்த கற்பனை கதாபாத்திரமாவே இருக்குது. ஆனா அறிவு அங்க அதோட கலந்துக்கல அந்த கதாபாத்திரத்தோட. ஆமா, கலந்துக்கல, தனியா தான் இருக்குது. அதனால அந்த கதாபாத்திரத்துக்கு இப்ப நம்மளே கற்பனை பண்றோம் ஒரு ஆளை, இப்ப என்ன ஏதோ ஒரு நான் ஒண்ணு வச்சுக்கிட்டு கற்பனை பண்றான், அங்க ஒருத்த வந்து கட்டையில அவனை போட்டு அடிக்கிறான். அப்ப அந்த கனவு நம்ம காண்ற அந்த கதாபாத்திரத்துக்கு வலி ஏற்படுறது இல்லைங்க? வலி ஏற்படாது. ஏன் அப்படின்னா அது கற்பனைன்னு தெரியுது. அப்ப உங்களுடைய உணர்வை நீங்க அதுக்கு கொடுக்கணுமா இல்லையா? உங்களோட உணர்வு அதுக்கு கொடுத்தோம்னா வழி தெரியுமா தெரியாதான்னு கேட்கும். ஆமா ஆமா, அதாவே மாறிடுறது. அப்படிதானுங்க. இது எப்படி நம்ம சாதாரண நடைமுறையில இருக்க ஜனங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா,
இப்ப பெத்த பிள்ளைக்கு அடிப்படுதுன்னா அம்மாவுக்கு ஒண்ணும் வலிக்க போறது இல்ல. ஆனா அந்த உணர்வு இந்த அம்மாவுக்கு பாஸ் ஆகுது இல்ல. என்னுடைய பற்று இருந்தா இப்ப ஒரு வண்டியே இருந்தா கூட நம்ம வண்டியில ஒருத்தன் பிளேட போட்டானா ஐயோ நமக்கு போட்ட மாதிரி ஒரு ஏற்படுது இல்லைங்க. அது ஜடம். ஆனா மெய்ப்பொருள்ல வலிக்குது அங்க ஒரு பிளேட போட்டா. சீட்டு என்ன உயிரா? ஆமா ஜடா நம்ம வேற அது வேறன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் என்னுடைய பற்று இருக்கிறதுனால நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. வலிக்குது. அப்ப அந்த இடத்துல என்னன்னா நம்ம இந்த உணர்வு தான் என்னுடையதுன்னு பற்றி பிடிக்கும் போது அது என்னுடையதுங்கிற வாஞ்சையில இதுக்கு வலிக்குது. அதோட பாதிப்பெல்லாம் இதுக்கு வர்ற மாதிரி கொடுத்தாதான் அப்படி ஆகுது. இல்ல வலியில இப்ப நம்ம 2 வகையா சொல்லலாம். சரிங்க. உடல் ரீதியா வலிக்குதா, மன ரீதியா வலிக்குதா? மன ரீதியா பற்றுதல் வைக்கும் போது மன ரீதியா தான் வலிக்குது. வெரி குட். அப்ப மன ரீதியா வலிக்குது நமக்கு எல்லாத்துக்குமே இந்த சீட்டை கிளிக்கும் போது. ஆமா. உடல் ரீதியா வலிக்குதானா? உடல் ரீதியா வலிக்கல. உடல்ல அந்த உணர்வு நமக்கு இல்ல. பிளேடு போட்டா நமக்கு இங்க வலிக்கல. ஆமா. நம்ம குழந்தைக்கு சூடு பட்டுச்சுன்னா கூட நமக்கு வலிக்கல. மனம் வலிக்குது, ஆனா உடம்பு வலிக்கல. ஐயோ இப்படி வலிக்குமே, இப்படி தவிச்சிருக்குமே நமக்கு தவிக்கிறோம். ஆனா அந்த வலியை நம்ம வாங்கிக்க முடியுதானா? வாங்கிக்க முடியல. ஏன்னா நமக்கு அது பாவம் இல்ல, நம்ம இல்லன்னு நமக்கு தெரியுது. ஏன் வலிக்கலன்னா நீங்க அந்த அளவுக்கு இன்னும் அதோட ஐக்கியம் ஆகல. அதாவது திட சங்கல்பமா இல்ல. இந்த நபர் இல்லாம போய் அந்த நபரை மாத்திரம் அது இருக்குதுன்னு சங்கல்பம் பண்ணிக்குது கனவுல. அப்ப வலிக்குது. அப்ப இதே நினைப்பு தானே, ஆனா வலிக்குதாங்க. வலிக்குது. ஆமா ஆமா ஆமாங்க. அதுதான் கேக்குறாங்க அந்த டிஃபரன்ஸ். அதான் இப்ப நான் கற்பனை பண்றேன்னு சொன்னும் போது 2 பேர் இருக்கீங்க. ஆமா. யாரு? நல்லாவே தெரியுது. நான் வேற அது வேறங்கிறது தெளிவா தெரியறதுனால இப்ப நான் கற்பனை பண்ற கதாபாத்திரத்தை ஓங்கி அடிக்கிற மாதிரி நான் கற்பனை பண்றேன். அப்ப அந்த கடவுள் இருக்கிறவனுக்கு அந்த வலி தெரியறது இல்ல. தெரியாது. அது நீங்க சொல்றது புரியுது. அப்ப அந்த இந்த இருப்புத்தன்மை தான் அதுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அதாவது ஆக்சுவலா அந்த வலி இதுதான் அனுபவிக்குது. இது கொடுக்கற எனர்ஜி தான் இதுக்கே வலியா வருது இல்லீங்களா? அதாவது இங்க எப்படி இந்த உடம்பு நானுன்னு நினைச்சுக்கிட்டு இதுல வர உணர்ச்சிக்கெல்லாம் ஆட்படுதோ அது மாதிரி திட சங்கல்பமா நீ கற்பனை பண்ண உருவத்துல அந்த உணர்வுகளை செலுத்தி அதுல ஒருத்த அடிச்சா வலிக்குதுன்னா அந்த வலி இருக்கிற மாதிரி உணர்ந்து பழகினா அப்புறம் யாருக்காவது அடி விழுந்தா பார்த்தாவே உங்களுக்கு இங்க தானே உடம்புல ஒரு பதறம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அடுத்தவங்களுக்கு வலிச்சா அடிச்சு வச்சாலும் நமக்கு வலிக்கிற மாதிரி அந்த உணர்வு ஏற்படும். அப்ப பார்த்தா பிரம்மத்துக்கும் வலிக்காது இல்ல, அதோடைய கற்பனையில மட்டும் ஏன் வலிக்குது? நீங்க கேட்ட கேள்வி நான் என்ன பண்றேன், பிரம்மமும் இப்படிதானே கற்பனை பண்ணிச்சு, ஈஸ்வரனா இருந்த. ஆமாங்க. அப்ப பிரம்மத்துல அந்த கற்பனை தானே இருக்கு. ஆமா. வலிக்குது. அந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கு வலிக்குது இல்ல? ஆமாங்க. ஏன் வலிக்குது? அது அவ்வளவு டீப்பா திட சங்கல்பமா தன்னைவே அதுவா பாவிச்சுக்குது. அப்ப திட சங்கல்பம்ங்கிறது என்னன்னா கவனம் அதுலயே இருக்கிறது, கவனமா இருக்கிறது. அப்ப அதுவா நழுவாம நிக்கும் போது அதுல எல்லாம் உண்மை மாதிரி தெரியுது. அந்த கவனம் கொடுத்து அது உண்மைத்தன்மை வருது இல்லீங்களா? அதான் சித்தி. இது சித்தி அடையிறது. முருகரோ இஷ்ட தெய்வம் கிருஷ்ணரோ ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்சுப்பாங்க. அந்த உருவத்தை நினைச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த உருவத்தையே நினைச்சுட்டே இருக்கு. அது அப்படியே அந்த உருவம் நல்லா பதிஞ்சிரும் மனசுக்குள்ள. அப்புறம் அந்த மனசுல அந்த உருவம் பிரதிபலிச்சு தெரிஞ்சல கனவுல நம்மளே நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த உருவத்தை. அது மாதிரி மனசுல இந்த உருவம் என்ன பண்ணும்னா அப்படியே பிரதிபலிச்சு திருப்பி எண்ணமா எழுந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி வரும். தெரியும், இதே உருவம் பேசும். இப்ப இவரு ராமகிருஷ்ணர் கூடங்கயா அந்த ஆஞ்சநேயரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்து வாழே முளைச்சிருச்சுங்களா? அந்த அமுத மொழிகள்ல சொல்லியிருக்காங்க. அவர் அந்த ஆஞ்சநேய அந்த உபாசனை பண்ணி வாழே முளைச்சிருச்சுங்களா கொஞ்சம் தூரம். அதான் அப்படா அது எவ்வளவு பெரிய திட சங்கல்பம் பாருங்க. புரியுதா? அதாவது இந்த அறிவை டைவர்ட் ஆகாம கவனத்தை சதற விடாம ஒரே விஷயத்துல வச்சிருந்தோம்னா இது அது சித்தி ஆயிடுது. அது இருக்கிற மாதிரி உணர்வு தண்ணியே. அப்ப அது சாத்தியம் தானே. ஆமா ஆமா ஆமா. அதே இந்த உடம்பே திட சங்கல்பங்கிற போது இந்த உடம்புக்கு ஏதாவது நடக்கிறது கற்பனையிலும் அது நடக்காமையா போயிடும் இல்லீங்களா? காத்துல பிறக்கிறது, இந்த ஆகாய பிரவேசம், அது இதெல்லாம் சொல்றாங்களுங்க. அது எல்லாமே இதோட விஷயம்தான். அதுல கலந்துறாங்க. அதாவது இந்த கற்பனை பண்ற அந்த சங்கல்பத்துல போய் அவங்க கலந்ததுனால இது எல்லாமே ஒரு மாய விளையாட்டாயிருது. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல. ஆமாங்க. இப்ப எதையோ ஒரு கதாபாத்திரத்தை நீங்க வெளியில இருக்கிற கதாபாத்திரத்தை நீங்க தேர்ந்தெடுங்க. உங்க முன்னாடி ஏதோ ஒரு மனிதரோ செடியோ மரமோ ஏதோ தேர்ந்தெடுங்க. அந்த கிளை அசையும் போது அது சும்மா அசையுது நான் பாக்குறேன்னு இல்லாம அது அசைறதே உணர்ந்து பாருங்க.
ஏன்னா அது தனியா அசைவு நமக்குள்ளேயே அசைவு ஏற்படுத்துற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஆமா, ஃபீல் அசைற மாதிரி நம்ம அசைஞ்சு அதை உணர்ற மாதிரி. சில ஆடும் போது அதோட வெயிட் பலு எவ்வளவு வெயிட்டா இருக்குதுங்கிற மாதிரி சும்மா உணர்ந்து பாருங்க எண்ணத்துல. இது அப்படியே நீடிச்சு ஒரு கட்டத்துல என்ன ஆகும், அந்த மரமே நானா இருக்கிற மாதிரி. அவ்வளவுதாங்க விஷயம். இப்ப நம்ம சும்மா கற்பனை பண்ணும்போது அவ்வளவு அந்த திட சங்கல்பம் பத்துறது இல்ல. அந்த திட சங்கல்பம் தான் அதுக்கு அந்த மாயைக்கே விதை இல்லைங்களா? ஆமா, ஏன்னா அவ்வளவு நேச்சரா இருக்குது இல்லைங்க. இப்ப கனவுல திடசங்கல்பம் இந்த கனவுல பார்த்தா கனவுங்கிறான். ஆனா கனவுல அதை சொல்றது இல்லையே. நிஜமான பருவுடல் மாதிரி இருக்குது. பருவுடல் இருக்குது, ஒரு சாப்பாடு இருக்குது, அங்க பசியை ஆடுது, சுவை தெரியுது, தொடு உணர்வு தெரியுது. அப்ப அங்க திடமாத்தானே இருக்குது இல்லைங்களா? அப்ப இங்கேயும் தொடர மாதிரி இருக்குது. எல்லாமே திடம்னா அப்ப இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம ஆராய்ச்சியில நம்ம முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, இது எல்லாமே இந்த அறிவுக்குள்ளேயே தான் நம்ம உணர்ந்து பாத்துக்கிறோம். இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி. புரியுதா நான் சொல்றது? அதாங்க. ஆமா, இது எல்லாமே இந்த அறிவுக்குள்ளதான். இது இப்படி போய் ஆமா அதுக்குள்ளதான் இது பண்றோம். இத புரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு தேவைப்படுது பாத்தீங்களா? ஆமாங்க, சின்ன வேலைங்க இது. இல்ல பார்த்தா எளிமையா இருக்குதுங்கிறான். ஆனா அந்த எளிமைக்கு பின்னால எவ்வளவு வேலை இருக்குது பாருங்க. அது சொன்ன மாதிரி எத்தனை தடவை இதையே கேட்டு அப்பவுமே அது திரும்ப அதுக்கு தேவைப்படுது பாருங்களா? அது இதனாலதான் சொல்றது என்னன்னா, ஒரு சரியான கேள்வி வந்துருச்சு நமக்கு. அது சரியா விசாரம் பண்ணாம சும்மா குருட்டு வாக்குல ஞானம்னு சொல்ல முடியாதுல்ல இதெல்லாம். ஆமா, நமக்கு அது வாய்ப்பு இருந்தா உடனே இருந்தா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இது இப்படின்னு. இல்லைன்னா இந்த 2 கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு பல பிறவி எடுக்க வேண்டியதா இருக்குது. ஆமா ஆமா ஆமாங்க. ஏதோ புரிஞ்சிச்சு ஓரளவுக்கு இப்ப புரிப்படுது அப்படிங்கறது புரியும் போது ஏதோ இப்பயே முடிச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷம் சும்மா இருக்க போறோம். ஆமாங்க. இல்லைன்னா இதை புரிய வைக்கிறதுக்கோ இல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ சாத்தியமே கிடையாது. அதுக்குதான் ஒழுங்கா முறைப்படி படிக்கணும்னு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு கேள்வி வருங்கிற வந்தாதானே அவங்க அதுக்குள்ள டிராவல் ஆகுறதுனால கேள்வி வருது. ஆமா ஆமாங்க, அது குறிச்சு அதை அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். உள்ள போய் அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடத்தி பார்க்கும் போது இந்த கேள்வி எல்லாம் வருதா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஞானம்னா என்னன்னு நீங்க கேட்கல. ஞானம்னா என்ன, நீ அதுதான் இருக்குது, நீ அதுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த நான் அதுவா இருக்கிறதுல எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, நான் அதுல இருந்து ஃப்ரீயா இருக்கிறது எப்படி, இதை நடைமுறை சாத்தியப்படுத்துறதுக்கு நம்ம இத்தனை இது பண்ண வேண்டியதா இருக்குது. பண்ணும்போதுதான் இந்த கேள்வி எல்லாம் வரும். ஆமா ஆமா. இப்ப இருக்கிறது அத்வைதம், பிரம்மன் தான் சோக்குமாரா இருக்குது, முடிஞ்சு போச்சு ஞானம், அவ்வளவுதான். இத நடைமுறையில பண்ணி அதுவாவே இருக்கிறது எப்படி அப்படிங்கறத சாத்தியப்படுத்துறதுக்கு தான் நம்ம இவ்வளவு இது பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப எந்த கேள்வியும் இல்ல, அமைதியான ஒரு பூர்ண நிலையில அப்படியே இருக்கிற போது, ஆனா அதுவுமே பூர்ண நிலை, அது நம்ம இயல்பான நிலைன்னு தானே சொல்லப்படுது இல்லைங்களா? அது இதுலயாவது பரவாயில்ல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம அறிவுக்கு முடிச்சிட்டு இருக்கும் போது இந்த உடல் நான்கிற சங்கல்பத்துல இருக்குது. ஐயா நான் இங்க இருக்க இந்த உடம்புல இப்ப எது நடந்தாலும் எனக்கு தெரியுது, உணர முடியுது. நான் இப்போ ஒரு சங்கல்பம் பண்றேன் ஒரு உருவத்தை, அந்த உருவத்தை இப்ப ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான், அவனுக்கு அடி விழுந்துருச்சு, கட்டை கூட 2 முறிஞ்சு போச்சு, அவனுக்கு அடி வாங்கினவனுக்கு அந்த இடம் கண்ணி கூட போயிடுச்சு. ஆமா, நமக்கு அந்த வலி தெரியல, இங்கேயே காண்றவனுக்கும் வலி தெரியல. ஆமா, ஆனா இதே கனவுல நமக்கு நல்லாவே தெரியுது, வலி இன்ப துன்பம் தெரியுது. இந்த ஜகத்திலயும் இந்த ஜாக்கிரதையிலயும் தெரியுது, சொப்பனத்திலயும் தெரியுது. இல்ல கனவுல ஏன் தெரியும்? அதாவது முழுசா அந்த திட சங்கல்பம் பண்ணும் பொழுது அதுவாவே மாறுற மாதிரி, அதாவது அதுவே காண்பவன் வேற காட்சி வேறையா இல்லாத அப்படியே ஐக்கியமாயிடுறது. அப்பதான் அது உணர்வுல அதோட ஒன்றி போயிடுறது. ஆமாங்க. இப்போ நம்ம இது பண்ணும் பொழுது நான் வேற, அது ஜடம் வேற, அது கற்பனை தானே தெரியுது. அதனால பிரிச்சு பார்க்கும் போது வலிக்கிறது இல்ல. ஏன்னா நீங்க அதோட ஐக்கியமாகிறது இல்ல, காட்சி. ஆமா ஆமா ஆமாங்க. எப்படி போய் உங்களுக்கு வலி வரும்? வெறும் என்ன மாத்திரமா தான். இப்போ இதே கொஞ்சம் நம்ம இந்த பாக்குற படத்துல ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்துட்டு கொஞ்சம் நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உண்மைத்தன்மை கொடுக்கும் போது நமக்கு கொஞ்சமாவது அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுது இல்லைங்க? ஏற்படுது இல்ல. ஏன்னா அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு 5% கொடுக்கறோம் நம்ம. அப்ப அங்க வலி இல்ல, ஆனா அந்த உணர்வுல நம்ம கலந்து போயிடும்.
அப்ப அதோட ஐக்கியமாகாம இருந்தா வலிக்கிறது இல்ல. இப்ப இது புரியுது உங்களுக்கு? அதான் நம்ம எத்தனை பர்சன்ட் 100% ஐக்கியமானா கனவுல இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற மாதிரியே அந்த முழு இது கிடைக்கும். கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா அதுக்கு தகுந்த இது இருக்கும். அப்படி சொல்ல வர்றீங்க? இல்ல, இது ஏன் திருப்பி திருப்பி கேக்குறேன்னு புரியுதா? உங்க கையில 2 ரிசல்ட் இருக்கு. சரிங்க. அதே சங்கல்பம் தான், ஆனா வலிக்க மாட்டேங்குது. அதே மாதிரிதான் ஆனா வலிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயா அப்ப இங்கேயும் வலிக்கணும் இல்லைங்கயா அப்படின்னு நீங்க இப்படி தேடுறீங்க. நான் என்ன சொல்றேன், ஏப்பா வலிக்கிறது தானே பிரச்சனை. அதே மாதிரி சங்கல்பம் பண்ணாலும் வலிக்காத மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அத புடிச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு வலிக்காது இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். அவ்வளவு புரியுதா? புரியலீங்க எனக்கு. எனக்கு வர வழி மாதிரியே அந்த கதாபாத்திரத்தை நான் நினைச்சு பார்க்கும்போது அதுக்கும் வழி வரணும் இல்லன்னு கேக்குறீங்க. கரெக்ட். நீங்க வழியை நோக்கி பிரயாணம் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி அதுக்கு அதுக்கு ஏன் வலிக்கல? இப்ப இங்க நம்ம கற்பனை பண்ற ஆளுக்கு ஏன் வலிக்கல? அதாவது அவ்வளவு ஐக்கியமா திட சங்கல்பமா பண்ணல. அதே மாதிரி உனக்கு வரும்போது ஐக்கியமாகாம இரு, அப்ப அது வலிக்காது தானே? அது எப்படி சாத்தியமாக்குறதுன்னு சொல்ல புரியுது. அது எப்படி சாத்தியமாக்குறதுங்கிறத நான் கேக்குறேன். அப்ப வலிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு வர உணர்வு மாத்திரமா வருவாங்க, எனக்கும் வரணும்னு நினைக்கிறதுக்கு தானே இப்ப இவ்வளவு பேசுறோம். ஆமாங்க. அப்ப அதுக்கு வராம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பக்கம் பிடிப்போமே நம்ம. அப்ப அதுக்கு வரல இல்ல, ஏன் வரலன்னா அது அதோட லைக்கிறது இல்ல. கற்பனை பண்றதுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லாதனால இது கற்பனை பண்ற கதாபாத்திரத்துக்கு வழி இல்ல. கதாபாத்திரத்தோட கற்பனை பண்ண இந்த அறிவு லைக்ல. ஆமா. அப்ப லயிச்சு இப்படிதான் இருக்குங்கிற அது உணர்வு ரீதியா கன்வெர்ட் பண்ணாமே இருக்கு. வெறும் கற்பனை மாத்திரமா இருக்குதே தவிர உணர்ச்சியை உருவாக்கி அதுக்கு ஆட்படாம இருக்குது. அதே கனவு நைட்ல காணும் போது உணர்ச்சிக்கும் ஆட்படுற மாதிரி இடிச்சா வலிக்குமே அப்படின்னு அறிவுல ஒரு பதிவு இருக்குது. இடிச்சா இப்படி வலிக்கும்னு ஏற்கனவே இடிச்சவனுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். ஐயோ இடிச்சா இப்படி வலிக்குமே. இப்ப பூனை ஒரு தடவை சுட்டுக்குச்சு பால்ல, அடுத்த தடவை வெள்ளையா ஏதாவது ஜில்லுன்னு கொண்டு போய் வச்சீங்கன்னா அது என்ன நினைக்கும்? ஆமா ஆமாங்க, பால் நினைக்கும். அப்ப பால் தான், அதே பாலை கொதிக்க வைக்காம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஜில்லுன்னு. ஆனா அதுக்கு ஏற்கனவே சுட்ட பால்ல கையை விட்டு சுட்டுக்குச்சு. ஆமா 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 ஆமா. இப்ப சுட்டது என்னமோ உடல் ரீதியா உள்ள இருக்கிற உயிர் தான் உணர்ந்தது. ஏன்னா உடலுக்கு உணர்ற சக்தி இல்ல, உயிர் தான் உணருது. ஆமா ஆமா ஆமா. அது ஒரு பதிவா பதிஞ்சு போச்சு. இப்ப வெறுமனே இப்ப நம்ம ஜில்லுன்னு ஒரு பாலை வைக்கிறேன், இதை என்ன பண்ணும்? அது மன ரீதியா அதே மாதிரிதான் நினைச்சிட்டு சுடுன்னு நினைச்சிட்டு அந்த உணர்வை ஃபீல் பண்ணி பார்த்து ஜில்லுன்னு இருக்கு. ஆனா சூடு எங்க இருக்கு? சூடு அதோட கற்பனையில் இருக்குது, சங்கல்பத்துல வந்துருச்சு. சங்கல்பத்தில் இருக்குது. ஆமாங்க. தொட்டா சுற்றுரும் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆமா. அப்ப அந்த சூடு உண்மையாலுமே இப்ப இதை தொடரும்போது வருமா? இங்க ஜில்லுன்னு இருக்கு. இப்ப இங்க ஜில்லுன்னு தான் இருக்குது. வராதுங்க. ஆமா வராது. இப்ப திருப்பியுமே அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அந்த கற்பனையில அது ஏற்கனவே முன்னாடி நடந்த அனுபவத்தை இதோட ஒப்பிட்டு பார்த்து தொடக்கூடாது. அப்ப இப்ப திடீர்னு வேற வழி இல்லாம தொற்றுருக்குன்னு வச்சுங்க, ஜில்லுன்னு இருக்கு. ஆடா என்னடா இப்படி இருக்கு, இது நட முன்ன வேற மாதிரி இப்ப வேற மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப அதுக்கு 2 அனுபவம் கிடைச்சிச்சு. ஜில்லும் வந்துருச்சு, சூடாவும் வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமாங்க. இப்ப திருப்பி 100 பாலை பாக்குது 100 நாளைக்கு. இப்ப அதுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? 2 அனுபவம் வரும். சுட்டாலும் சூடும், ஜில்லுன்னு இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அதாவது சூடு மட்டும் இருக்காதுன்னு அது தெரியல, ஏன்னா இதையும் அது பாத்துருக்குது. ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு இருந்தாலும் நம்ம குடிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு இது இருக்கும். சுட்டாலும் சூடும், குளிர்ச்சியா இருந்தாலும் இருக்கும். அப்படின்னு கொதிக்க வைக்கவும் இல்ல, ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கல, நார்மலா கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்ப அது தொட்டு பகுதி இப்ப எப்படி இருக்காங்க? ஜில்லுன்னு இருக்காது, சூடாவும் இருக்காது. இப்ப 3 அனுபவம் ஆயிடுச்சு. ஆமாங்க. அடுத்த தடவை ஒரு பாலை பாக்குது, இப்ப என்ன வரும்? அந்த 3 அனுபவம் வரும். 3 அனுபவம் இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தயாராயிடுது. 3மே இதுல இருக்கும். கண்டிப்பா ஒன்னா ஜில்லுன்னு இருக்கும் ரொம்ப, இல்லன்னா ஒண்ணுமே இருக்காது, இல்லன்னா சுடும். 3 அனுபவங்களும் இதுல பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு தெரியுது. அது அறிவுக்கு வந்துருச்சு. ஆமா ஆமாங்க இல்லையா? இப்ப இந்த சங்கல்பம், இந்த அனுபவங்கள் எல்லாம் உள்ள போய் என்னவாயிடுது, திருப்பி ஒரு மெமரி ஆகி ஒரு எண்ணமா முளைச்சு இது உள்ள இருக்குது. இப்ப இந்த 3 அனுபவத்துக்கு உட்பட்டுதான் அதோடைய கனவே இருக்கு. அது கற்பனை பண்ற விஷயங்கள் எல்லாமே இந்த இது அனுபவப்பட்ட விஷயத்தை வச்சுதான் வரும். அதுதான் கரெக்ட். இப்ப இதெல்லாம் அந்த பூனைக்கு ஓகே. இப்ப இந்த 3 அனுபவமும் இப்ப நான் உங்களுக்கு உங்க சங்கல்பத்துல இப்ப நான் பேசியே கிரியேட் பண்ணி விட்டேன்ல ஒரு பூனைக்கு. இந்த 3 விஷயத்தையும் ஒரு பூனைக்கு நடந்த மாதிரி நான் தானே சங்கல்பம் பண்ணேன்.
நீங்க உங்க அறிவு அதை கேட்டுட்டு தானே இருந்தது. ஆமாங்க. இப்ப அந்த பூனை உங்க நினைப்புல இருக்கு இல்லையா, அந்த பூனைக்கு எப்படி சுட்டிருக்கும், எப்படி ஜில்லுன்னு வந்திருக்கும், எப்படி ஒண்ணுமே இல்லாம நியூட்ரலா இருந்திருக்கும்னு உங்களால உணர்ந்து பார்க்க முடியுதா? முடியாதுங்க. முடியல. ஏதோ ஒரு செய்தியா தெரியுது, ஆனா இப்படிதான் இருக்கும்னு தெரியுது. ஆமா ஆமா, நீங்க சொல்ற கதையா அது புரியுது, கேட்டுக்குச்சு, அவ்வளவுதான். ஆமா. சரி, இந்த பூனைக்கு பதில் அந்த இடத்துல உங்க உடம்ப நினைங்க. இப்ப சூடுனா என்னன்னு தெரியுமா? பூனைக்கு பதில் நம்ம உடம்பு நினைச்சோம்னா சூடுனா தெரியும். உணர முடியுதா? ஆமாங்க. ஜில்லுன்னு இருக்கிறதா? அதுவும் தெரியும், ஏன்னா அதுவும் இந்த உடம்புல அனுபவமா தான் இருக்குது. ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கீங்க நீங்க. ஆமா. அப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்தா அதுவும் தெரியுது. அதுவும் தெரியும், அதுவும் நம்ம அதை அனுபவப்பட்டிருக்கோம். அது எப்படி தெரியும்? இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு கனவு வருது. அந்த கனவுல சிவகுமாராகப்பட்ட இந்த உடம்பும் இருக்குது, அந்த பூனையும் இருக்குது. அந்த பூனையும் உங்களுடைய சங்கல்பம் தான், அந்த சிவகுமாருங்கிற உடம்பும் உங்களுடைய கற்பனை தான். இப்ப அதுல நான் சிவகுமார்னு இந்த உடம்ப முழு கவனத்தோட அதை பிடிச்சு வச்சிருக்குது இந்த அறிவு. இப்ப பூனையும் அந்த அந்த காட்சியில தொடுது, சூடான பாலை தொடுது, இவரும் தொடுறாரு. இந்த ரெண்டு பேர்த்துல யாருக்கு சுடுறத உங்களால உணர்ந்த மாதிரி நினைக்க முடியும்? சிவகுமாரா கற்பனை பண்ணிக்கிற ஆளுக்கு தான் உணர தெரியும். ஏன்னா அந்த பூனையை நீங்க தானே கற்பனை பண்றீங்க, ஏன் அதுல உங்களால உணர முடியல? ஏன்னா அது நானு அப்படிங்கிற அந்த உணர்வை நீங்க அதுக்கு கொடுக்க மாட்டீங்க. அதான் அந்த நான்கிற இதை கொடுக்கல அதுக்கு. அப்படி உங்க சங்கல்பத்துல கற்பனை பண்ற அந்த உருவத்துக்கு நான் தான் இந்த உணர்வை அதுல கடத்துனீங்கன்னா அதுக்கு அந்த உணர்வு எல்லாம் உணர்ந்து பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாங்க அந்த நான்கிறத குடுக்கறது இல்ல. அதுதான் விஷயம். நான்கிறது என்ன, அந்த தன் உணர்வு அதுக்கு கொடுக்கறது இல்ல, வெறும் கற்பனை சங்கல்பமா மாத்திரம் அதை வச்சுக்கிறது. இப்ப இது புரியுதா? அப்ப ஆமாங்க, இப்படி இந்த உணர முடியுமேங்கிறீங்க. அப்படி நான் இந்த சிவகுமாரு, நான் உடல் அப்படின்னு இதுக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா அப்ப என்ன நடக்கும்? இதுக்கு வலிக்கிறது தெரியாது. இப்ப புரியுதா? நீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, பகவானுக்கு வலிக்கலையாமே அப்படின்னு. உடம்புக்கு அந்த வலி இருந்திருக்கும், ஆனா பகவானுக்கு பகவான் என்ன நினைக்கிறாரு? நான் இன்னார், நான் உடல், நான் உலகம், நான் மனம் நினைக்கிறேன். உடம்புக்கு அவர் நான்கிறத கொடுக்கல. இது நான் இல்ல அப்படின்னா அந்த உடம்புக்கு கொடுக்கற நானை அவர் கட் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டு அவர் எதை உணர்வா எடுத்துக்கிறாரு? அந்த தன்னுடைய இருப்புணர்வு மட்டும் வச்சுக்கிறாரு அவரு. அதுதான். அப்ப அந்த இருப்புணர்வா இருக்கும் போது அந்த உணர்வை கடந்து வேற என்ன தெரியுங்க? வேற ஒண்ணும் தெரியாதுங்க. நமக்கு தான்ங்கிற அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா, அதனால அந்த உடம்புக்கு ஏற்படுற வலி கூட தனக்கு வராது. தனக்கு உடல் வலிங்கிறதே சங்கல்பம்னா அந்த சங்கல்பத்துக்கு ஆட்படாம கற்பனை பண்ணாம அதுல கவனத்தை செலுத்தாம இருக்கும் போதே அதெல்லாம் கடந்துடுறாரு இல்லையா? ஆமா ஆமா ஆமாங்க. அது இந்த உடம்புக்கு வலிக்கிறது வலிக்காது எதுவுமே அவருக்கு கணக்குக்கு இல்ல. ஏன்னா இதுல இருக்கிற அந்த மெயின் சோர்ஸே அந்த இணைப்பே அந்த நானுங்கிற பாலத்தை துண்டிச்சிடுறாரு. அப்ப அது ஆட்டோமேட்டிக் இதுக்கு என்ன நடந்தாலும் அவருக்கு கிழிச்சாலும் சரி வலிச்சாலும் சரி அவர் அது அவரை பாதிக்கிறது இல்ல. பாதிக்கிறது. அப்ப அதுதான் அஷ்டவக்ரர் இவருக்கு கேட்கும்போது தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ண கொடுத்துடுறான்றாரு. நீ எதை நானுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அதுவும் என்னுடைய நினைக்கிறதெல்லாம் கொடுத்துருங்க, அது இவருக்கு எதுவும் வலிக்காதுல்ல. அதுக்கப்புறம் அதான் அந்த உடம்பு கொடுக்குற அந்த நான்கிற அந்த இதையுமே என்னுடைய இதுங்கிற அந்த ரெண்டையுமே அகங்காரம் மமகாரம் ரெண்டையுமே தானம் பண்ண சொல்றாரு, கொடுத்துடுறாரு. இது கொடுக்கும்போது கொடுத்த விஷயத்துல எது நடந்தாலும் இவரை பாதிக்குமா? பாதிக்காது. ஏன்னா இங்க நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய இதுவும் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஒண்ணுமே பாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல, அங்க வெறும் இருப்பு மாத்திரமா தான் இருக்கு. இருப்பு மாத்திரமா இருக்குன்னு சிந்திக்கிறதுல இருக்கு. அப்ப அதுதானே முக்தி மோட்சம் இந்த ஜீவனுடைய பாவத்துல இருந்து. ஆமா ஆமா கரெக்ட். அதான சேரும் பொழுதுதான் என்னுடைய இதுவும் சேர்ந்துக்குது, பந்தம் வந்துருது, அவன் மாயையில சிக்கிடுறான். அப்ப எந்த விதமான பாவமும் இல்லாம அபாவமா இருக்கும்போது அந்த வழியே இல்லையே. கரெக்ட். அதான் அந்த நான்கிற பாவத்தை அது கொடுக்கும் பொழுதுதான் அது ஜடம் உண்மையா இருக்கிற மாதிரி நடக்குது. அப்ப ஐயா எனக்கு அது பார்க்கும்போது வலிக்குதுங்க. பகவான் சொல்றாரு யாருக்கு வலிக்குதுன்னு விசாரம் பண்ணணும். ஏன்னா அங்க இன்னாரா ஒருத்தனை வச்சிருக்கோம். ஆமாங்க. ஆமா ஆமா ஆமாங்க. அவனை விசாரிச்சு பார்த்தா அப்படி ஒருத்தனே கிடையாது அப்படிங்கறது புரியும். அந்த நான்கிறதே ஒண்ணு இல்ல, அந்த இருப்புல போய் முடியும். ஏன்னா இந்த இருப்பை கொண்டு போய் அந்த நபர்த்தன்மைக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கரெக்ட். அதனால எவன்னு பாருன்னா அப்புறம் அவன் இல்லாம போயிடுவான். அந்த உடம்புக்கு உண்டான மனசுக்கு உண்டான தர்மங்கள் எல்லாம் தனக்கு நடக்கிற மாதிரி ஆயிடுது. ஆமா. இப்ப இந்த நான்கிற உணர்வு இல்லாம இந்த உடம்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த அறிவு அசைச்சு வேலை செய்யுதுன்னு வச்சுக்கலாம். கை கால்லாம் அசையுது இல்ல, குழந்தைங்க அப்படித்தானே அசைக்கும் கை கால். அப்ப அந்த செயல் அந்த கர்மத்துக்கு பலன் உண்டாது.
இல்லீங்க. அந்த கர்ம பலன் உண்டா? அட்டாச்சு இல்லாம செய்யறதுக்கு பலனே இல்ல. அந்த அட்டாச்சு இருந்தா தான் அது எல்லாமே. நான்கிற அட்டாச்சு மனசுல தானே இருக்கு, எண்ணத்துல. ஆமாங்க. ஆமா தானே? ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க. அப்ப மனதால் செய்யக்கூடிய கர்மத்துக்கு பலன் உண்டு. ஏன்னா இன்னாருன்னு தொக்கி நிக்குது. ஆமா. வெறும் உடலாலையும் பஞ்ச இந்திரியங்களாலும் கருவிகள் மூலியமா செய்யற செயலுக்கு பலன் உண்டா? இல்ல இல்ல இல்ல. அது வெறும் ஜடத்தன்மை, அது பலனே கிடையாது, வெறும் கர்மம் மட்டும். அதுதானே நிஷ்காமிய கர்மம். அது அப்படித்தானே கிருஷ்ணர் செயல்படுறாரு. ஞானிகள் எல்லாம் அப்படித்தானே அந்த ஸ்திதியில இருக்காருன்னு சொல்லப்படுது. ஆமா ஆமா. இப்ப இவரு கூட அப்படித்தானே அவதோத நிலையில தான் இருந்தாருங்க, சதாசிவ பிரம்மேந்திரர். எல்லாருமே எல்லாருமே. ஏன்னா எல்லாரும் சொல்றதே அது ஒண்ணுதானே இத்தனையாவும் இருக்குதுன்னு போது ஒரு சோற எடுத்து வெந்துருச்சான்னு பதம் பார்த்தா அப்புறம் எல்லாமே அப்படித்தானே நம்ம சொல்லிடலாம். அந்த நிலையில பதமா வெந்த அத்தனை சோறும் அப்படித்தானே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அத வேணா சதாசிவ பிரம்மேந்திரர், ரமணர்னு வேணா நிறைய பேர் சொல்லி கூப்பிடலாம். ஆனா ஒரே பிரம்மன் தானே அது. ஆமா ஆமா, எல்லாம் ஒண்ணுதானே. இப்ப பாவமும் பற்றுதலும் இருக்கிறதுனாலதான் ஞானம் தேவைன்னு நம்ம நினைக்குது ஒரு ஆள். ஆமா, இந்த நான் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அதுக்கு பிரச்சனையும் தீரணும். ஏதோ அஞ்ஞானத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, ஞானம் வேணும், இது எல்லா தேவையுமே இருக்குது. சரி, இந்த நிலையில இருந்துகிட்டு இந்த உடலை வச்சு சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த அறிவு கர்மத்தை செய்துன்னு வச்சுக்கலாம். அப்ப அங்க கர்மம் செஞ்சாதான் என்ன, கர்மம் செய்யலன்னா தான் என்ன? ஆமா ஆமா ஆமா. நானும் இல்லைன்னா அது செஞ்சதுக்கும் சமம். நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. சும்மா இருந்தாதான் என்ன, இல்ல பொழுதுக்கு வேலை செஞ்சாதான் என்ன? ஆமாங்க, ரெண்டுமே ஒரே ஈக்குவல் தான். அப்ப சும்மா இருந்தாலும் அதே அளவு, வேலை செஞ்சா அதே அளவுனா அப்ப அதுக்கு வேலையை செஞ்சுட்டு போயிடலாமா இல்லையா? காரியமும் எந்த குந்தகமும் இல்லாம நல்லா 100%. ஏன்னா பாதிப்பே இல்லாதனால காரியம் இன்னும் நல்லா ஜோரா நடக்கும் இல்லைங்க. ஆமா ஆமாங்க. இல்ல, இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரியுதுங்க. அதாவது இங்க நம்ம கற்பனை பண்ற கதாபாத்திரத்துக்கு நான்கிற தன்மையை நம்ம கொடுக்கறது இல்ல, அதனால நமக்கு வலிக்கிறது இல்ல. அதாவது இப்ப முடிச்சிருக்கும் போது நம்ம பண்ற கற்பனையில ஒரு ஆளை உருவாக்குறோம் இல்லைங்க, அவனுக்கு நான்கிற வெறும் கற்பனை. ஒரு ஆள் வந்தாரு, அவர் இப்படி பாருங்கன்னு சொல்லி மிஸ்ஸஸ பத்தி சொல்லிட்டாரு, எனக்கு பயங்கரமா அதே நினைச்சு கோபம் வந்துருச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப அது பாவம் தானே அது. ஆமா ஆமா, இந்த நான்கிறது தானே இப்ப புலம்புது. ஆமா, அது நான் தான் புலம்புது. ஆமாங்க, ஏன்னா அது நான் தானே ஒரு முக்கியத்துவமா எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டாப்லன்னு ஃபீல் பண்ணுது. அது நான் எடுத்துட்டா அங்க புலம்புற கால இல்ல, ஒருத்தனுமே இல்லையே, இல்லீங்களா? அதுதான் கேக்குறேன். இந்த வலி வேதனைக்கு எல்லாத்துக்கும் அந்த நான்கிற முக்கியத்துவம் தான் விஷயம். இதுதான் மோட்சம், உண்மையான முக்தி இதுதான். விசாரத்தை ஞானத்தை படிதமாக்கிக்க முடியும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இல்ல, இப்ப இந்த விசாரத்துல நல்லாவே புரியுது இல்லைங்க. இந்த நானே எது கொடுக்கறோமோ அது அவ்வளவு சொன்ன மாதிரி அது அவ்வளவு முக்கியத்துவம் ஆகி வலி வேதனைக்கு ஆட்பட்டு அது வந்துடுது. ஆமா. இப்ப இந்த இது சொல்றாங்க இல்லைங்க, அதாவது கங்கா சந்திரமுகியாக நடந்தால், சந்திரமுகியாக பேசினால், கடைசியில் சந்திரமுகியாவே மாறினாள் அப்படிம்பாரு இல்லைங்க. அந்த மாதிரி அது அந்த நான்கிறத அது கொடுக்கற பொழுது அது அதுவாவே மாறிடுது, அதுக்கு எல்லா பாதிப்புக்கும் ஆட்பட்டுறது இல்லைங்க. இப்ப நம்ம கனவுல ஒண்ணு நான் நினைக்கிற போது அது அவ்வளவு வலிவேதனை தனக்கு தான் எல்லாம் நேருங்கிறது இருக்குது. இதே இங்க இருக்கிற ஆள் ஒண்ணு கற்பனை ஒண்ணு பார்க்கும்போது அதுக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்கிறது இல்லை இல்லைங்க. ஏன்னா அந்த கனவுலயே ஒரு உங்க பக்கத்துல உங்க நண்பரோ யாரோ ஒருத்தர், அதுவும் உங்க அறிவு தான். ஆமா ஆமா, அவருக்கு வலிக்க மாட்டேங்குது, நம்மதான் அவருக்கு யாராவது எதாவது பண்ணா வலிக்க மாட்டேங்குது. ஆமா, கரெக்டுங்க. அந்த கனவு அதுல நமக்கு சண்டை போட்ட ஒருத்தவன், அதுல பேசினவன், அதுல ஒரு நாய் உடியாரும், எல்லாமே நம்ம அறிவு தான். எல்லாமே அதுவா இருக்கும்போது இந்த உருவத்துல இருக்கிறது மட்டும்தான் நானு அப்படின்னு வச்சுக்கிட்டனால அந்த உருவத்தை டச் பண்ணா மட்டும் வலிக்குது, அதுக்கு மட்டும் தான் வலிக்குது. அந்த இடத்துல இன்னொரு உருவமா இருக்கிறது தான் தான். ஆனா அதுக்கு அதே நம்ம குத்தும் போது அதுக்கு அதோட வலியை நம்ம உணர்றது இல்ல. ஏன்னா பாவம் அதுக்கு இல்ல, நான் அதுங்கிற பாவம் இல்ல. ஆமா ஆமா, கரெக்ட். இப்ப நல்லா புரியுதுங்க. அந்த நான்கிற பாவத்தை எது கொடுக்கறோமோ அது முக்கியத்துவமாயி அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு லாக் ஆகி போயிடுது. அப்ப பாவம் அபாவம்னா என்னன்னு புரியுதா? தான் மேல பாவத்துல இருக்கிறது, அதே கனவுல வர மத்த கதாபாத்திரத்து மேல அபாவமா இருக்குது, எந்த பாவமும் பண்ணிக்காம இருக்குது. அதே இப்ப அந்த கனவுல இருக்கிற அந்த மித்த இதுக்கு எப்படி அபாவமா இருக்குது, அதே மாதிரி தான் சொல்றதையும் தூக்கிட்டோம்னா அதுவும் வெறும் அபாவம் தான் எல்லாமே. அவ்வளவுதானே? அதான். ஆமாங்க ஆமா ஆமா, கரெக்டுங்க. அந்த நான்கிறது கொடுக்கறது தான் இத்தனை வேலைக்கும் காரணம். நிகழ்வுகளையும் அந்த நான் வெளிப்படுறதா எப்படி குறைக்கிறது தானே நல்லது. நான உற்பத்தி பண்ணாம நான் இல்லாம அந்த செயல் நடக்கிறதுக்கு உண்டான அந்த மெச்சூரிட்டி வரணும்ல, புரிதல் இருக்கணும்ல. ஆமா ஆமா, அந்த உடல் தான் நான்கிற அது கொடுக்கற முக்கியத்துவத்தை குறைச்சுக்கிட்டே வர இது எல்லாமே இதாகி அது குறையறதுதான் முழுமை.
முழுமை. அப்ப எதுவும் பாதிக்காது. ஆமா, அந்த உடம்பு கொடுக்கற அளவு குறைய குறைய தன்னுடைய இருப்புடைய அளவு அதிகமாயிட்டே இருக்குது. ஏன்னா அந்த சிந்தனையே நான் இன்னார் அப்படின்னு இருக்கிறதுல ஒரு நாள்தான் இந்த சிந்தனை சிந்திக்கிற மாதிரி தேவைப்படுது. ஆமாங்க, கரெக்டுங்க. இந்த திங்கிங்கே ஏன் நடக்குதுன்னா, நான் இன்னாருங்கிற நினைப்பு வர்றதுனாலதான் நான் உடனே அதை குறித்து சிந்திக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் இன்னாருங்கிறதே இல்லன்னா நீ எதை பத்தி சிந்திக்க வேண்டியது இல்ல. ஆமா, எந்த தேவையுமே இல்ல. நான் இன்னார் அப்படிங்கும் போது அதுல ஒருத்தன் அடிச்சிட்டானா என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் எப்படி இப்படி பேசலாம், எப்படி அப்படி சொல்லலாம்னு அந்த நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு நுட்பம் பாருங்க. பெரியசாமி அழகா சொல்றாரு, சிந்தனை. சிந்தனைனா என்ன? உன் அறிவை நீ சிந்திடுற, செதற விட்டுறங்கிறாரு. சிந்தாம இருந்து பாரியா, அதுதானே ஞானம். ஏன்னா அந்த எல்லாருமே அந்த பாவத்தில் தானே அந்த நான்கிறத தூக்கிட்டோம்னாவே அப்புறம் அது பெருசா அதோடைய வழிபாவனை தனக்கு ஒட்டாதல இல்லைங்க. இல்ல நான் சொல்றேன், இதே அறிவுதான், உயிர் தான் கற்பனை பண்ணுது. அந்த கனவுல வேற ஒருத்தருக்கு ஆபரேஷன் நடக்குது, நீங்க பக்கத்துல நின்று பாக்குறீங்க. அவர் கட்டி வச்சு அறுக்குறாங்க, ரத்தம் வருது, குபு குபுன்னு வருது, எல்லாம் வருது, நீங்க கண்ணுல பாக்குறீங்க. அந்த நபருக்கு பண்றதுனால உங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது. ஆமாங்க. ஆனா இந்த உடம்ப குறிச்சு இததானே நீங்க நினைக்கிறீங்க. இப்ப கத்தி வச்சா வலிக்குது. ஆமா, இப்ப மாத்தி நம்ம படுத்துட்டு இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் பக்கத்துல நிக்கிற மாதிரி பண்ணும் பொழுது, ஏன்னா இங்க நான் இந்த உடம்புக்கு நான்கிறத கொடுத்ததுனால அது வலி வருது. அதான் இது எவ்வளவு உண்மையாலுமே பெரிய மிஸ்டேக்கிங்க அது. இப்ப அதே நபர் நான் தான் நல்லாவே தெரியுது, அறிவுதான், நம்ம அறிவுதான் அங்கேயுமே ஒரு உடம்பா பிரதிபலிக்குதுன்னு. ஆனா அதுக்கு வலிக்க மாட்டேங்குது. இந்த நான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும்தான் இன்ப துன்பம் எல்லாம் வருது. அப்ப இந்த நான்கிற தன்னுணர்வை அதுக்கு கொடுத்துட்டீங்கன்னா வலிக்குது. ஆமாங்க, அந்த தன்னுணர்வு அதுக்கு கொடுக்கணும்னா வலிக்கிறது இல்ல. அப்ப வலி, வேதனை, இன்பம், துன்பம் எல்லாம் எதுக்குள்ள அடக்கத்துல இருக்கு? தன்னுணர்வுக்குள்ள அடக்கம். அந்த உணர்வு நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான் இத்தனை உணர்வாகவும் பிரதிபலிக்குது. இல்லைன்னா வெறும் ஜடத்தன்மையா தெரியுது. அப்படிங்கறது மிகப்பெரிய அறிவியல். இப்படிதான் இத புரிஞ்சுக்கிட்டு தான் கற்பனை பண்ண அந்த உருவத்துக்கு இந்த உணர்வை கொடுத்து அப்படியே காத்துல எல்லாம் பறந்து போறாங்க, வேற உலகத்துல எல்லாம் போய் பாக்குறாங்க இல்லையா, போயிட்டு வராங்க இல்லையா, அதெல்லாம் இப்படிதான் சிருஷ்டி பண்ணி போறாங்க. அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணும் அந்த நேரத்துல? தூக்கத்துல சும்மா கிடக்கும் போது கனவுல வேற உலகத்துக்கு எல்லாம் போயிட்டு வரும்ல, நம்ம வேற இடத்துக்கு வேலைக்கு போற மாதிரி இல்ல, வேற இப்ப நம்ம இங்க தூங்கிட்டு இருப்போம், அமெரிக்கால சுத்திட்டு இருப்போம்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்ப நம்ம இந்த உடம்பு இங்க கிடந்தாலும் அந்த கற்பனை பண்ண உடம்ப நானுன்னு நினைச்சு திடசங்கல்பம் பண்ணி அது அந்த இடத்துல எல்லாம் போய் அனுபவிச்சுட்டு வரோம் இல்லையா. அந்த மாதிரி கான்சியஸாவே எதையும் சிந்திக்காம இருந்து பழகி இந்த உடல் உணர்வோட இருக்கும் போது இந்த உடல் உணர்வுக்கு பயப்படாம வெறுமன இருப்பு மாத்திரமா உடல்ல இருந்து இந்த உணர்வை பிரிச்சு இருப்பு மாத்திரமா வச்சுக்கிட்டு அதுலயே சில மணி நேரங்கள் லயிச்சு இருந்தோம்னா ஒரு முகூர்த்த காலம்னு வச்சுக்கலாம். அதான் கரெக்டான நேரம். அப்படி இருந்தா இதுவும் அதுவும் அட்டாச்சா இருக்கிறதோ ஜெட் அட்டாச் ஆயிடும், பிரிஞ்சிடும். கட்டாயிடும். அப்புறம் நீங்க எந்த உருவத்தை நினைக்கிறீங்களோ அதை திட சங்கல்பம் பண்ணி அதுதான் நான் நீங்க மூவ் பண்ணும் போது அந்த அந்த உடம்போட பறக்கிற மாதிரியோ அங்க போற மாதிரி இங்க போற மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா இதுக்கும் ஞானத்துக்கும் அதான் சம்பந்தம் இல்ல. இது வெறும் விஷயம். அப்ப சித்துக்கும் இல்ல நமக்கு தேவை இதோட அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த சாந்த நிலை அடையறதா. இந்த உடம்போட நம்ம 4 லீன் முடிச்சுக்கிட்டோம்னாவே அதோட சாந்த அமைதி. நான் சொல்ல வரேன்னா இதே ஆடியோ வேற யாராவது கேட்டாங்கன்னா கூட அப்ப இப்படி பறக்கிறதுனால மட்டும் என்ன, அது ஒண்ணுமே இல்லையா, சும்மா ஒரு ஆளா இருந்து பறக்கிற மாதிரி தெரியும் அவ்வளவுதான். நான் அங்க ஒரு நான் இருக்கிறது தானே அவனுக்கு தானே சாட்டிஸ்பாக்சன் வருது. அப்ப எந்தவித உணர்வு உணர்ச்சிக்கு ஆட்படாம இருக்கிறது தானே விடுதலை. ஆமா, கரெக்ட், அதுதான் விடுதலை. திரும்பவும் நான் பறக்கிறேன், நான் தண்ணியில் நடக்கிறேன் அப்படின்னா ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அது வெறும் 4 நாளுக்கு உண்டான வித்ததான். அது என்ன பெரிய அதிசயம். நீ 4 நாள் கொடுத்தீங்கன்னா அக்கறை கொண்டு விட்டுருவா, நீ தண்ணி மேல நடந்து 40 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிம்பார். உன்னுடைய வித்தை வெறும் 4 நாளுக்கு சமந்தான். ஏன்னா 4 நாள் கொடுத்து அக்கறை கொண்டு விட்டுற, நீ வெறும் 4 நாள் பொறுமான உள்ள வித்தையை கத்துக்கிட்டு நீ 40 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டே. நமக்கு இந்த உடம்பு கொடுக்கற அட்டாச்மெண்ட் விட்டுட்டு இன்ப துன்பத்துக்கு ஆட்படாம அந்த பூர்ணமா இருக்கிறது தான் முக்தி மோட்சம். அதுதான் நமக்கு தேவை. அதை விட வேற எது கிடைச்சாலும் அது பின்னாடி அடிஷனலா நீங்க சொன்ன மாதிரி இப்ப இல்லாத மாதிரி அது இப்ப இப்படிதான் இருக்கு. ஆனா சிந்தனை வயப்படுறதுனால அப்படி எல்லாம் இருக்குது.
மனுஷத்துவமா ஜீவனா இருக்கிறதுனால நம்ம இன்னும் அடையில போல இருக்கு. ஆமா, இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் நானும் அது கொடுத்துட்டு இருக்குது. அது உடம்ப நான் நினைக்கிற வரைக்கும் இந்த கதை நடக்கும். கரெக்ட் கரெக்ட். அது விஷயம் இவ்வளவுதான் இல்லைங்களா? நீ இது குடுக்கறியா அப்படிங்கறத, இது கொடுத்தா இது சார்ந்தது இருக்கும், அது குடுக்கலீங்கன்னா அது அதுவா இருக்கும். நான் கேக்குறேன் உங்களை, விஷயம் இவ்வளவுதானே? ஆமாங்க, புரியுது. இப்படி இருந்தாதான் எல்லாம் ஒரே நேர்கோட்டுல புரிய வரும். ஆமாங்க, இதுதான் மேல்மை சிருஷ்டிக்கிறோம்ங்கிறது இல்லைங்களா? அது இப்ப நீங்க கேள்வி கேட்டனால ஏங்க நான் சங்கல்பம் பண்றதுக்கு வலிக்க மாட்டேங்குது. ஆமாங்க, ஆனா அதே அது ஏதோ கேட்க வைக்கிறது பாருங்களா, ஏதோ கேட்டு எதையோ புரிய வைக்கிற மாதிரி அது நடத்துது இல்லையா? ஆமா, அதே பேசுறதுதானே. எதையோ கேட்க போய் எதையோ முடிச்ச கதையா? இப்ப யாரா இருந்தாலுமே ஒரு பொருள் சார்ந்த ஒரு விஷயத்த, உலகில் சார்ந்த விஷயத்த இவ்வளவு நேரம் பேசவே முடியாது. எல்லாமே ஒரு லிமிட்ல திகட்டிடும். ஆமாங்க, அதனால இது ரியல் அமிர்தம், அமிர்தத்துவம். இந்த அமிர்தத்தை உண்டினா உனக்கு அமரத்துவம் வரும், நீ சாகவே மாட்டேங்கிறது. இதுதான் அமிர்தம், ஞானாமிர்தம். நினைச்சு பாருங்க, இதெல்லாம் ஒருத்தனுக்கு புரிய வைக்கணும்னா அவன் தயாரா இருக்கணும். ஆமாங்க, குரு தயாரா இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவன் நான் கேட்கறேங்கிற தன்மையில இருந்தாதான் இதெல்லாம் அவன் ஆர்வமா கேட்டு உள்ள வாங்கி திருப்பி சிந்திச்சு அதுக்கப்புறம் அது முளைக்கணும். அதுவே விஷயம். இதுக்கெல்லாம் தயாரா இருந்தா தான் விதையா போட முடியும். விதை போட்டாலும் அதுக்குன்னு முளைக்கிறதுக்கு ஒரு காலகட்டம். அது 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 கேட்டா சொல்றதுக்கு ஆள் வச்சிருக்குது, ஆளாவே இருக்குது அதுவே. ஆனா இது ஏதோ ரகசியமா வச்சுட்டு போயிட்டாங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இது ரகசியமே இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஆமா ஆமா ஆமா. சும்மா அந்த உடல் வழியா கடத்தும் போது ஒரு நபர் இருக்கிற மாதிரி அதுவே நினைச்சுக்குது. அதுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அசங்கல்பமா இருக்கும் போது கடவுளா இருக்கும், சங்கல்பத்துல இருக்கும் போது ஜீவனா இருக்கும். அவ்வளவுதான். கரெக்ட். சங்கல்பமா இருக்கும்போது வலி வேதனையோட கூடிய ஜீவனா மாயா இருக்கு, ஒரு நபர் தன்மையா, நபர் தன்மை. ஆமாங்க. அசங்கல்பமா இருக்கும் போது எதுவும் இல்ல, சுத்த பிரம்மமா இருக்கு, அறிவா.